நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பயணிகளின் சுமைகளை தோளில் தூக்கி சுமந்து செல்லும்போது 3 குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியும் என்று நினைத்து கொள்வேன். அப்போது சுமை கூட சுகமாகத்தான் இருக்கிறது என்று மகிழ்கிறார் மஞ்சு தேவி என்ற பெண்மணி. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். ஆனால் சுமை தூக்கும் தொழிலாளியான கூலி தொழிலில் மட்டும் பெண்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள முன்வருவதுமே இல்லை, விரும்புவதும் இல்லை. இதற்கான காரணம் அதிகப்படியான பாரங்களை பெண்கள் சுமக்க முடியாது என்பதுதான். ஆனால் இதையும் முறியடித்துள்ளார் மஞ்சு தேவி என்ற தன்னம்பிக்கை நிறைந்த பெண்மணி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர் மஞ்சு தேவி. இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தன் கணவரை இழந்துள்ளார். இதனால் குடும்பத்தின் சுமை முழுவதும் இவர் மீது விழுந்தது. அன்றாட செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை மறுபக்கம், உளவியல் பிரச்சனை என திணறிய மஞ்சு தேவிக்கு அவரின் அம்மா மோகினி பக்கபலமாக இருந்திருக்கிறார். அவர் கொடுத்த தைரியத்தின் பேரில் துணிச்சலான வேலையை செய்ய தீர்மானித்திருக்கிறார் மஞ்சு தேவி என்ற பெண். ஜெய்ப்பூர் ரயில்வேயில் தன் கணவர் செய்து கொண்டிருந்த சுமை தூக்கும் கூலி வேலையில் சேர்ந்து குடும்பத்தின் சுமையை இறக்கி வைக்கலாம் என முடிவு செய்துள்ளார் மஞ்சு தேவி. இது குறித்து பேசிய அவர், என் கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றி வந்தேன். ஒரு கட்டத்தில் குடும்ப சுமையை சமாளிக்க முடியவில்லை என்னால். என்ன செய்வது என்று யோசிக்கையில் என் அம்மா கணவர் செய்த வேலையை எடுத்து செய் என அறிவுறுத்தினார். அவர் கொடுத்த தைரியத்தில்தான் தன்னம்பிக்கையுடன் ஜெய்ப்பூர் ரயில்வே நிலையத்தில் கூலி தொழிலாளியாக வேலையில் சேர விண்ணப்பித்தேன் நான். அப்போது ரயில்வே அதிகாரி ஒருவர், சுமை தூக்கும் பெண் கூலிகள் இங்கு யாருமே வேலை செய்யவில்லை, ஆண்கள் மட்டுமே வேலை செய்கிறார்கள். ஆண்களுக்கு நிகராக வேலை செய்ய வேண்டும். இது மிகவும் சவாலாக இருக்கும். ஆகையால் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து வேலை செய்யுங்கள் என்றார் அந்த அதிகாரி. இருப்பினும் நான் வேலையில் சேர்ந்தேன். எனது சீருடையை நானே வடிவமைத்தேன் என்றார் அந்த மஞ்சு தேவி. இதன் பிறகு வடமேற்கு ரயில்வே துறையில் முதல் பெண் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணியில் சேர்ந்துள்ளார். சுமை தூக்கும் தொழிலாளிகளின் அடையாளமாக போர்டர் உரிமை எனப்படும் அடையாள எண் வழங்கப்படும் வழக்கம். அதேபோல் பணியில் சேர்ந்த மஞ்சு தேவிக்கு அவரின் கணவரது அடையாள உரிமை எண்ணான 15 வழங்கப்பட்டது என்று சிறப்பாக சிரித்த முகத்தோடு சொன்னார் அந்த மஞ்சு தேவி. இந்த வேலையில் சேர்ந்த பிறகு எனது குடும்பம் 3 வேளைக்கு சாப்பிடுது, சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் அம்மா சொன்ன உற்சாகத்தில் தான் இந்த வேலையிலையும் சேர்ந்தேன். இப்போது எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இதனால் என் மனசு ரொம்ப சந்தோஷம் அடையுது. இந்த மாதிரி பெண்கள் எல்லோருமே துணிச்சலாகவும் தைரியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் கூடன்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க மஞ்சு தேவி என்ற பெண்மணி. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.